ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சாகார முறையில் பாபா அடிக்கடி கதையை சொல்லி குழந்தைகளுக்கு புரிய வைப்பதுண்டு. என்ன புரிய வைப்பதுண்டு? ஆத்மாவுடைய உண்மையான குணம் சுய தர்மம் அப்படின்னு கேட்பாது. அன்பு, அமைதி, சுகம், சாந்தி, இது போல சுய தர்மம், அமைதி. அதை பற்றி நாம விசார சாகரம் செய்யலாம் ஒரு கதை மூலமாக. அது பக்தியில ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த கதை சங்கமுகத்துல சிவபாபா நமக்கு இந்த கதை மூலம் சொல்லி புரிய வைப்பதுண்டு. அதாவது முன்பு ஒரு காலத்துல ராஜ்யத்தினுடைய ராணிக்கு தன்னுடைய கழுத்தில் எப்பொழுதுமே ஒரு மாலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற சுபாவம், அதாவது அந்த வாழ்க்கையினுடைய முறையில் இருக்கும். அது எப்பயுமே தன்னுடைய கழுத்துல அந்த மாலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்று. அந்த ராணி என்ன செய்வார் என்றால், அவர் எப்பொழுதெல்லாம் குளிக்கின்ற பொழுது மட்டுமே அந்த மாலையை கழற்றி வைப்பார். கழற்றி வச்சுட்டு குளிப்பார் அந்த ராணி. இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடம் போய்கொண்டிருந்தது. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒரு நாள் அந்த ராணி குளித்து முடித்த பிறகு அந்த மாலை எடுப்பதற்காக அந்த ஏற்கனவே கழட்டி வைப்பார்ல, அந்த இடத்துல கை நீட்டிய பொழுது, எப்பொழுதும் இந்த இடத்துல தான் வைப்பேன் அந்த மாலை, ஏன் இந்த இடத்துல மாலை இல்லை அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அப்போ அந்த கை வைத்த இடத்துல மாலை இல்லாததால் ராணி குழப்பம் அடைந்தார். நான் தினமும் இதே இடத்துல தான் மாலையை வைத்து வந்திருந்தேன், இன்று அந்த மாலை எங்கு சென்று விட்டது அப்படின்னு தனக்கும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒருவேளை நம்ம குளிக்கும் பொழுது யாராவது அந்த மாலையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்களா அப்படின்னு இது போல சிந்தித்து கொண்டே இருந்தார் அந்த ராணி. அப்ப உடனே என்ன செய்த அந்த ராணி அங்க மாளிகையில வேலை செய்யக்கூடிய அந்த சேவகர்கள், வீரர்களை அழைத்து, நான் எப்பொழுதுமே குளிக்கும் பொழுது அந்த மாலையை கழற்றி வைப்பது உண்டு. ஆனால் இன்று குளித்து விட்ட பிறகு அந்த மாலை காணாமல் போய்விட்டது அப்படின்று அந்த வீரர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார் அந்த ராணி. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ராணியினுடைய சேவகர்கள், அந்த ராஜ் பவனில் இருக்கக்கூடிய மற்ற வேலைக்காரர்கள் எல்லாரும் சரி, அந்த அரண்மனையை தேட ஆரம்பித்தார்கள் அந்த மாலையை. இப்படியாக எல்லாரும் அவர்கள் தேடி தேடி கடைசி மாலை கிடைக்கவே இல்லை. அப்போ மாலை பொழுதுல யாருக்கும் மாலை கிடைக்கவே இல்லை. மாலை தொலைந்து விட்டது அப்படின்னு ராணி நினைத்து என்ன செஞ்சார், நிராசை ஆகிவிட்டார். அவருடைய ஆசை யாராலும் நிறைவேற்ற முடியல, நிராசை ஆகிவிட்டார். அப்போ அந்த நேரத்துல அங்க ராஜ் பவன் இருக்கக்கூடிய ஒரு வயதான பாட்டி ராணியிடம் அவருடைய நிராசனுடைய அந்த காரணத்தை கேட்டார், அந்த வயதான பாட்டி. அப்போ ராணி முழு கதையை சொன்னார். நான் குளிக்கும் பொழுது இங்கதான் அந்த மாலையை கழற்றி வைப்பதுண்டு. இன்றைக்கு குளித்து விட்ட பிறகு அந்த மாலை எடுக்க போனா அந்த மாலை கிடைக்கல அப்படின்றோ ராணி அந்த பாட்டியிடம் சொன்னார் பதில. அப்போ உடனே அந்த வயதான பாட்டி சொன்னார், உன்னுடைய மாலை உன்னுடைய கழுத்திலேயே இருக்கின்றது அப்படின்று அந்த வயதான பாட்டி ராணியிடம் சொன்னார். உண்மையில் அன்றைய நாளில் குளிக்கக்கூடிய நேரத்துல அந்த ராணி மாலையை கழற்றி வைக்கவே மறந்து விட்டார். அதனால்தான் குளித்த பிறகு அவருக்கு எப்பொழுது வைக்கக்கூடிய இடத்தில் மாலை கிடைக்கவில்லை. அதாவது கழுத்திலே மாலை இருந்தும் சரி, ராணி அதற்காக முழு நகரிலும் தேடிக்கொண்டு நேரத்தை வீணாக்கினார். அதுபோலத்தான் சில ஆத்மாக்கள் அமைதியை தேடி எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றார். காசி போகின்றார்கள், ராமேஸ்வரம் போகின்றார்கள், 12 ஜோதிர்லிங்கத்தை தேடி போகின்றார்கள் தன்னுடைய அமைதியை தேடி. ஆனால் ஆத்மாவுடைய உண்மையான அசல் குணம் என்ன? அமைதி, சாந்த சுரூபமா இருக்கும். சாசுவானமாக அந்த ஆத்மா அழியாது இருக்கின்றது. இரு கண்களுக்கு மத்தியில ஜொலிக்கக்கூடிய ஆத்மா எப்படி பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா ஒளியாக இருக்கின்றாரோ, அதே போல இந்த ஆத்மா 84 ஜென்மம் எடுத்து
ஒவ்வொரு ஜென்மத்திற்கும் மறுபிறவி எடுத்து, ஒரு உடலை ஆதாரமாக எடுத்து, தன்னுடைய கர்ம கணக்கை முடித்து வந்திருக்கின்றது இந்த ஆத்மா. ஆனா, இந்த ஆத்மா தன்னுடைய கர்ம கணக்கின்படி எல்லா ஜென்மத்திற்கும் மாறுபட்டு, கடைசியில அமைதி தேடும் பொழுது தான் கடைசியில சங்கமுகத்துல சிவபாபா ஆத்மாக்களுடைய அந்த கூப்பாடு கேட்டு சங்கமுகத்தில் வந்து, "நீங்கள் யார்? நீங்கள் அழியாத ஆத்துமா, உடல் அழியக்கூடியது" அப்படின்ற அந்த ஞானத்தை கொடுத்து, ஈஸ்வரிய கல்வி கொடுத்து, உங்களுடைய உண்மையான சுயதர்மம், ஆத்மாவுடைய உண்மையான சுயதர்மம் அமைதி அப்படின்று இந்த கதையின் மூலமாக நாம் சொல்லி புரிய வைத்திருக்கின்றார். அதனால்தான் சிவபாபா நமக்கு சொல்லி புரிய வைப்பதுண்டு. எப்படி அந்த ராணியினுடைய கழுத்தில் மாலை அணிந்து கொண்டு முழு நகரிலும் சரி, அந்த அரண்மனையிலும் சரி, தேடியது போன்று பரமாத்மா நமக்கு இந்த ஜீவாத்மாக்களுக்கு மாயை, அதாவது 5 விகாரங்களுக்கு வசமாகி அமைதியை பிராப்தியாக அடைவதற்காக விதவிதமான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். துக்கம் வருது, கோபம் வருது, காமம் வருது, பேராசை வருது, அகங்காரம் வருது, பற்று வருது, கவனக்குறைவு வருது, சோம்பல் வருது. இது போல 5 விகாரங்களுக்கு வசமாகி விட்டது ஆத்மா. அதனால்தான் ஆத்மாக்கள் சரி, பக்தியிலும் சரி, இந்த ஞான மார்க்கத்தில் வந்த பிறகும் சரி, பல இடங்களுக்கு தேடி அவர்கள் அலைகின்றார்கள் அமைதியை தேடி. அது மட்டுமா, வீடு வாசலை விட்டு விட்டு காட்டில் கூட தவம் செய்கின்றார்கள். ஒற்றை காலில் நின்று கொண்டு அந்த அமைதியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் சரி, அந்த அமைதியை அடைவதில் அவர்கள் தோல்வி அடைகின்றார்கள். பாருங்க, இந்த அமைதியானது ஏதாவது இடத்திலோ அல்லது வேறு ஒரு கடையில் விற்கக்கூடிய பொருளோ கிடையாது. ஒரு ஸ்தூலமான பொருள் கிடையாது அமைதி. அதாவது எந்த பதார்த்தங்களிலோ, எந்த செல்வத்திலோ, எந்த விழாக்களிலும் சரி அமைதி கிடைக்கவே கிடையாது. கிடைக்காது. அதனால்தான் உண்மையில ஆத்மாவுடைய சுயதர்மம் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தபடி சாந்தி, அமைதிதான். அதனுடைய அனுபவம் எப்படி தெரியுமா ஆகும்? தேகத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக சுரூபத்தில் நிலைப்பு அந்த சுரூபத்தில் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த அமைதியை அனுபவம் செய்ய முடியும். அந்த சாந்தி அனுபவம் செய்ய முடியும். அதனால ஆத்ம சாந்தி சுரூபமானது அப்படின்று இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொண்டு விட்டோம். அதாவது அமைதி என்பது ஆத்மாவுடைய அனாதி அழிவற்ற குணமாகும். பரந்தாமத்தில் எப்படி ஒளியாக இருந்தோம், அனாதி சொரூபத்தின்னு சொல்லுவார் பாபா. அதனால என்ன செய்யணும்? மனதை தன்னுடைய ஆன்மீக சுரூபத்தில் நிலைக்க செய்து, தன்னுடைய மனதை, அதாவது மனம் வந்து அலைபாயக்கூடியது. நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள், வேண்டக்கூடிய எண்ணங்கள், இது போல 4 விதமான எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய மனதை ஒருநிலைப்படுத்துவது மட்டுமே அவசியமானது அப்படின்று இந்த கதையின் மூலம் நான் புரிந்து கொண்டு விட்டோம். இந்த எளிய விதியின் மூலமாக ஆத்மா தன்னை அமைதி என்ற அழிவற்ற பொக்கிஷத்தினால் நிலைத்து கொள்ள முடியும் அப்படின்று பாபா சாகார முரளியில எப்படி அந்த ராணி வந்து தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டே எல்லாரையும் அலைய விட்டார்களோ, அதுபோலத்தான் ஆத்மா உண்மையான சொரூபம், சுயதர்மம் என்ன? அமைதி, சாந்தி தான். இதை விட்டு காடு இல்ல கடைகள் எங்கேயுமே கிடைக்காது. சாந்தி, அமைதி எங்கேயுமே கிடைக்காது. அதாவது பரந்தாமத்தில் அனாதி சுரூபத்தில் நாம் உண்மையான அந்த இனிமையான வீட்டில் வாழ்ந்து இருந்தோம். 84 ஜென்மங்கள் எடுத்து 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 சுகத்தை விட்டு விட்டோம். அமைதியை தொலைத்து விட்டோம். தேடிக்கொண்டிருக்கின்றோம். கடவுளை தேடினோம். எங்கெங்கோ தேடி பார்த்தோம், கிடைக்கல. கடைசியாக சங்கமுகத்துல சிவபாபா ஆத்மாவுடைய சுயதர்மம் என்ன? அமைதி அப்படின்னு சொல்லி, என்னை நினைவு செய்தால் மட்டுமே அந்த சாந்தி கிடைக்கும் அப்படின்று இந்த ராணியினுடைய மாலை போல நீங்கள் வந்து உண்மையான ஆத்மாவுடைய சுரூபத்தை நிலைத்திருந்தால் மட்டும்தான், அதாவது ராஜயோகத்தின் மூலமாகத்தான் இந்த அமைதியை அனுபவம் செய்ய முடியும் அப்படின்று இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொண்டு விட்டோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சாகார முரளியில பாபா அடிக்கடி கதையை சொல்லி குழந்தைகளுக்கு புரிய வைப்பதுண்டு.
என்ன புரிய வைப்பதுண்டு? ஆத்மாவுடைய உண்மையான குணம் வந்து சுய தர்மம் அப்படின்னு கேட்பா. அது வந்து அன்பு, அமைதி, சுகம், சாந்தி இது போல சுய தர்மம், அமைதி. அத பற்றி நாம வந்து விசார சாகரம் செய்யலாம் ஒரு கதை மூலமாக. அது பக்தியில வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் அந்த கதை வந்து. சங்கமுகத்தில சிவபாபா நமக்கு இந்த கதை மூலம் சொல்லி புரிய வைப்பதுண்டு. அதாவது முன்பு ஒரு காலத்துல வந்து ராஜ்யத்தினுடைய ராணிக்கு தன்னுடைய கழுத்தில வந்து எப்பொழுதுமே ஒரு மாலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற சுபாவம். அதாவது அந்த வாழ்க்கையினுடைய முறையில இருக்கும் அது எப்பயுமே. தன்னுடைய கழுத்துல வந்து அந்த மாலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு. அந்த ராணி என்ன செய்வார் என்றால், அவர் எப்பொழுதெல்லாம் குளிக்கின்ற பொழுது மட்டுமே அந்த மாலைய வந்து கழற்றி வைப்பார். கழட்டி வச்சுட்டு குளிப்பார் அந்த ராணி. இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடம் போய்க் கொண்டிருந்தது. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒரு நாள் வந்து அந்த ராணி குளித்து முடித்த பிறகு அந்த மாலை எடுப்பதற்காக அந்த ஏற்கனவே கழட்டி வைப்பார்ல, அந்த இடத்துல கை நீட்டிய பொழுது, எப்பொழுதும் இந்த இடத்துல தான் வைப்பேன் அந்த மாலை. ஏன் இந்த இடத்துல மாலை இல்ல அப்படின்னு அவர் வந்து யோசிக்க ஆரம்பித்தார். அப்போ அந்த கை வைத்த இடத்துல வந்து மாலை இல்லாததால் ராணி வந்து குழப்பம் அடைந்தார். நான் தினமும் இதே இடத்தில் தான மாலையை வைத்து வந்திருந்தேன். இன்று அந்த மாலை எங்கு சென்று விட்டது அப்படின்னு தனக்கும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒருவேளை நம்ம குளிக்கும்பொழுது யாராவது வந்து அந்த மாலையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்களா அப்படின்ட்டு இது போல அவர் சிந்தித்துக் கொண்டே இருந்தார் அந்த ராணி. அப்ப உடனே என்ன செய்த அந்த ராணி வந்து அங்க மாளிகையில வேலை செய்யக்கூடிய அந்த சேவகர்கள், வீரர்களை அழைத்து, நான் எப்பொழுதுமே குளிக்கும் பொழுது அந்த மாலையை கழற்றி வைப்பதுண்டு. ஆனால் இன்று குளித்து விட்ட பிறகு அந்த மாலை வந்து காணாமல்